சொன்ன அடுத்த நிமிஷம் விதைக்கும் போது என்ன தோணுச்சு? வந்திருக்கும் அனைவர்களுக்கும் நன்றி. வாழை அப்படின்ற டைட்டில் கேட்கும் போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம். வாழையடி வாழையாக நான் விஸ்காம் படிக்கும்போது பாலமகேந்திரா சார் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக இன்னமும் ராம் சார் தான் முதல்ல ரொம்ப நண்பராகி ராம் சாரோட படம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே ஒரு கதை பேசுவோம். டெய்லி வந்து ஒரு 5 கதை சொல்லுவார். 5ல் 2 கதை டெய்லி ஓகே பண்ணுவோம். ஆனால் அவருக்கு பிடிக்காது. அது என்னமோ இந்த ஸ்கூலை மட்டும் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கதையை நீங்கள் பண்ணுங்க, இந்த கதையை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் மாறி மீட் பண்ணும்போது ஒரு சின்ன கதை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கதையை கேட்டோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சோம், அது அவருடைய பயோபிக். ஆனால் வந்து அவர் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்த ஸ்க்ரீன் பிளேல அவருடைய பயோபிக் நீ சொல்ல அவர் விரும்பல. பட் அதை மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். நிச்சயமா நீங்க அதை சொல்லணும். ஏன்னா அவருடைய படங்கள்ல நிறைய, அதை நான் அரசியல் சொல்ல மாட்டேன், அதுல அவர் ஒரு சமூக பார்வையை முன்வைக்கும் போது நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இதெல்லாம் தேவையான. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அது ஏன்றது தெரியும். ஏன்னா எல்லா விதைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் வாழைத்தார் அறுக்க போகும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமா போவோம். வண்டி கட்டி சோறெல்லாம் தூங்கிட்டு ஜாலியாக போயிட்டு நிறைய அனுபவம் இருக்கு. ஆனால் என்னன்னா நாங்கள் அது ஒரு எங்கள் வயிற்று பசிக்காக சுமக்கலை. ஸோ எங்கேயோ வந்து அதான் விதைகள் எங்கெல்லாம் விழுதோ அந்த விதை வந்து ஒரு கரெக்ட் மேட்டில் வளர்ந்துடுது. ஆனால் அதை மீறி வளரணும்னா அதோட வலி அங்கே இருந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மாறி சொல்கிற கதை சொல்கிறாருன்ற அந்த உண்மை வந்து மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படம் வந்து இட் ஹாஸ் a lot of heart. சரி, இப்போ படம் கதை சொல்லும் போது ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்த்த இயக்குநர்களும் திரைப்படங்களும் இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க முதல் முறை, உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் வந்து சின்ன சீனுக்கு அழுதுருவேன் படம் பார்க்கும்போது. படத்தை மியூசிக் இல்லாமல் தான் நான் பார்த்தேன். அதுவே என்னால் தாங்க முடியல. மியூசிக் போட்டதுக்கப்புறம் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை, நான் பார்க்கல. உண்மையிலேயே நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்ததை விட சரி 4 தடவை கேட்டார் படம் பார்த்தீங்களா, நான் பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் ஒரு வழி தெரியுதுல்ல, அது அந்த படத்தில் இருக்காது. இது வந்து ஒரு சின்ன 2 பசங்களோட சந்தோஷமான வாழ்க்கை தான் இந்த படம். It's a very happy, wonderful journey. Okay. அது இப்போதான் நான் கேட்டேன், ஏன் இப்படி ஒரு ட்ரெய்லர் பண்ணி வச்சிருக்கேன். படத்தோட உண்மை படம் வந்து ரொம்ப ஜாலியான படம். Okay. Towards the end அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆனா உண்மையிலே அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை இதோட ஜாலியா எழுதியிருந்தார். அப்புறம் எப்போ உங்க பேர் போடணும்னு அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நிறைய விஷயங்களை தூக்கிட்டாரு. ஏன்னா அவர் பண்ண சேட்டை எல்லாம் அதுல இருந்தது. சொல்லுங்க, இப்ப அவரோட சேட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அவர் பண்ண சின்ன வயசு சேட்டைகள் எல்லாம் அதுல இருந்து ரிமூவ் பண்ணி ஒண்ணு பண்ணியிருக்காரு. பட் தேங்க்யூ மாரி. So one சேட்டை you want to share ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் கண்டிப்பா மாரி சாரோட சீக்ரெட்ல நான் சேர்த்துக்கிறேன். இல்ல வேண்டாம், அவ்வளோ எதிர்பார்க்கல சார். இல்ல அது சின்ன வயசுல ஆத்தோரம் குளத்தோரம் எல்லாரும் பண்ண சேட்டைகள் தான். ஓகே சார், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு எமோஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாழை மிக அழகாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி திரையரங்கில் நாங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார்.